இந்த ராஜநாகத்தினுடைய உணவு என்னென்று பார்த்தால் பொதுவாக கேனபாலிசம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு உயிரினம் தன்னை சார்ந்த அதே உயிரினத்தை அடித்து உண்டால் அதுக்கு பேர் கேனபாலிசம் என்று சொல்வார்கள். இந்த ராஜநாகமானது தன் இனமான பாம்புகளையே உண்கின்றது. எவ்வளவு விஷத்தன்மை கொண்ட பாம்பாக இருந்தால் கட்டுவிரியன், பிட் வைப்பர், அது போன்ற எத்தனை விஷத்தன்மை கொண்ட பாம்பாக இருந்தாலும் அந்த பாம்புகளை உண்ணக்கூடிய பழக்கத்தை ராஜநாகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அது உண்கின்ற காரணத்தினால்தான் சில இந்த மழைக்காடுகளில், ரெயின் ஃபாரஸ்ட்களில் அதிகமான பாம்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகாமல் இருப்பதற்காக இந்த ராஜநாகம் மிகப்பெரிய ஒரு சூழியல் மேம்பாட்டை தருகின்றது என்று கூட நாம் சொல்லலாம். இந்த ராஜநாகத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்றால் பாம்புகளை மட்டுமில்லாமல் எலிகள், அதுபோல பறவைகள், இது போன்ற ஒரு வன உயிரினங்களையும் அது உணவாக உட்கொள்கின்றது. பொதுவாக பாம்பு என்றாலே அது அதனுடைய விஷத்தன்மை பற்றி நாம் பேசியாக வேண்டும். ராஜநாகத்துடைய விஷத்தன்மையை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வெனம் ஒரு முறை கொத்தி எடுத்தால் ஏறக்குறைய 400 mg என்று சொல்லக்கூடிய 400 மில்லிகிராம் அளவு அந்த விஷமானது உள்ளே செலுத்தக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதாக இருக்கின்றது. பெரிய உருவம் கொண்ட யானையை இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷத்தன்மையானது இருக்கும். பொதுவாக அந்த பாம்புகளின் விஷமானது 2 தன்மையில இருக்கும். ஈமோடாக்சின் அண்ட் நியூரோடாக்சின் என்று சொல்வார்கள். ஈமோடாக்சின் என்று சொன்னால் அந்த ரத்தத்தில் அந்த விஷமானது கலந்து நம்மை சாகடித்தது. இந்த நியூரோடாக்சின் என்று சொன்னால் நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்வது. இந்த ராஜநாகத்தினுடைய விஷமானது நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்வதனால் கூடிய விரைவிலே பாம்பு கொத்தி சில மணி நேரத்துக்குள்ளாவே நம்முடைய கண் பார்வை இழந்து விடுவோம். அது மட்டுமல்லாது நம்முடைய பேரலைசிஸ் என்று சொல்வார்கள், அது பக்கவாதம் போல் நமக்கு ஆகிவிடும். கூடிய விரைவில் கோமா நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாம்பு கடித்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளாக சரியான முதலுதவி செய்யவில்லை என்றால் இறக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த வகையான பாம்புகள் நார்மலாக எந்த இடத்தில் இருக்கின்றது பார்த்தால் கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 6000 அடி 2000 feet என்று சொல்லலாம், 2000 மீட்டர் 2000 மீட்டர் அல்லது 6000 அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மலை காடுகளிலே தான் இது அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவிலே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, வட கிழக்கு மாநிலங்களிலே அதிகமாக இருக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த ராஜநாகத்தை பொறுத்தவரை நம்ம தமிழகத்திலே இந்த வெஸ்டர்ன் காட் என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதியில அதிகமான உயரமாக இருக்கக்கூடிய இடங்களிலே இருப்பது என்பது நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ராஜநாகத்தினுடைய எதிரிகள் யார் என்று பார்த்தால் முதலாவதாக மனிதன் என்று சொல்லலாம். மனிதன் பொதுவாக இந்த ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மலை காடுகளை விவசாயத்துக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் அழிக்கின்ற காரணத்தினாலே அந்த காடுகள் அழிகின்ற பொழுது இந்த ராஜநாகம் கூட சேர்ந்து அழிவது என்பது நம்மால் ஏற்படக்கூடிய ஒரு தீங்கு என்று சொல்லலாம். அடுத்து இயற்கையாவே இந்த கீரி பிள்ளைகள் என்பது இந்த பொதுவாக பாம்புக்கே ஒரு எதிரியாக இருக்கின்றது.